வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அடைப்புக்குள் உள்ள சொல் என் தமிழ்னா. ஆன்சர் எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா என் தமிழ்னா. செகண்ட் ஒன், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் சுட்டல். செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. தேர்ட் ஒன், சரியான இணைப்புச் சொல் தேர்க. காயிதே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இணைப்புச் சொல் ஏனெனில். ஃபோர்த் ஒன், சரியான இணைப்புச் சொல். மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இணைப்புச் சொல் ஏனெனில். மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை. இணைப்புச் சொல் இல்லையெனில். மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை. அடுத்து சிக்ஸ்த் ஒன், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை. வினாச்சொல் யாவை. எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர். வினாச்சொல் எத்தனை. சான்றோர்க்கு அழகாவது எது. வினாச்சொல் எது. பொருத்தமான காலம் அமைத்தல். கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் காண்பான். கான் என்னும் சொல்லின் எதிர்கால சொல் காண்பான். கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது. ஆன்சர் வின். வான், மழை, விண், பூ, மணி. வான்மழைன்னு இணைக்கலாம், பூமணின்னு இணைக்கலாம். ஆனால் விண் என்ற சொல்லுடன் எந்த சொல்லையும் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவை, காப்பியம், பூ, வான், பொன், குரல். ஆன்சர் காப்பியச் சுவை. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. ஆன்சர் இதை கொடுத்து விடுங்கள். இதை கொடுத்து விடுங்கள் என்பது எழுத்து வழக்கு. இதை கொடுத்துடுங்க என்பது பேச்சு வழக்கு. அடுத்து இருபொருள் தருக. விளக்கு. விளக்கு என்பதன் இருபொருள். அகல் விளக்கு, தெளிவுபடுத்து. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. இருபொருள் தருக. ஆறு. ஆறு என்பதன் இருபொருள் நதி, எண். குறில் நெடில் பொருள் வேறுபாடு. கொல், கோல். கொல் என்பதன் பொருள் பெரு. கோல் என்பதன் பொருள் விண்மீன். கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. விடு, நான் வீடு செல்கிறேன். ஆன்சர் விடு, வீடு. விடு, நான் வீடு செல்கிறேன். அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று, மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார் மாப்போசி. காரணம், ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. அடுத்து கலைச்சொல் அறிதல். லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல். கான்சனன்ட் மெய்யொலி. கலைச்சொற்களை அறிதல். ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் கலைச்சொல் விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். லான்ச் வெஹிக்கல் என்ற சொல்லின் கலைச்சொல் ஏவு ஊர்தி. லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தி. பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை களஞ்சை கம்மியர் வருகென கூவுய் என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம். தண்ணீரால் பாதிக்கப்படாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை தச்சு முழம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்பட்டன.
கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? கம்மியர். தச்சுமுழம் என்பது நீட்டலளவை. முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது? பரிமுகம். நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் நாவல். எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர்? நீரால் பாதிக்கப்படாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆன்சர்: ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது. ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர்: ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் இடத்தில் அமர்ந்தான். சொல் பொருள் பொருத்துக. மூத்தோர் பெரியோர், மாற்றார் மற்றவர், நெறி வழி, தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர், மாற்றார் மற்றவர், நெறி வழி, தூற்றும்படி இகழும்படி. சொல் பொருள் பொருத்துக. மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்பு மகிழ்ச்சி, மேனி உடல். சொல் பொருள் பொருத்துக. புலி உருமும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், ஆந்தை அலறும். அடுத்து ஒருமைப்பன்மை. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர்: பசு கன்றை ஈன்றது. பசு கன்றை ஈன்றது. பொருத்தமுடைய கலைச்சொல்லை கண்டறிக. எம்பலம், சின்னம். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. பொம்மையை உடைத்தது யார்? இது எவ்வகை தொடர்? ஆன்சர்: வினாத்தொடர். சொற்களின் கூட்டப்பெயர்கள் பொருத்துக. ஆ நிரை, ஆடு மந்தை, புல் கட்டு, கல் குவியல். ஆ நிரை, ஆட்டு மந்தை, புல்கட்டு, கற்குவியல். அடுத்து கூட்டப்பெயரை எழுதுக. எறும்பு, எறும்பு சாறை. தென்னை, தென்னைத்தோப்பு, தென்னந்தோப்பு. கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டப்பெயர் குவியல், கற்குவியல். இலைக்கு வேறு பெயர் தழை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாக தோற்பாவை கூத்து சொல்லும். அடுத்து அணிகலன், புன்னகை என்ற பொருள்களை தரும் சொல்லை கண்டறிக. ஆன்சர்: நகை. அணிகலன், புன்னகை, நகை. அடுத்து அகரவரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தேர்க. ஆன்சர்: சி. பதிவிறக்கம், பாராட்டு, புதுமனை, பேருந்து, பைந்தமிழ், பொதுவுடைமை, போராட்டம். சரியான இணையை கண்டறி. அனுமதி, இசைவு. விடைக்கேற்ற வினா அமைக்க. கோதை கவிதையை படித்தாள். இதற்கான வினா: கோதை எதை படித்தாள்? வேர்ச்சொல்லை கொடுத்து வினையால் அணையும் பெயர் உருவாக்கல். தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் தந்தவர். வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல் வாழ். தந்தான் வேர்ச்சொல்லை தருக. தந்தான் என்பதன் வேர்ச்சொல் தா. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டனன், கேட்டனன் என்பதன் வேர்ச்சொல் கேள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பார்த்தான், பார்த்தான் என்பதன் வேர்ச்சொல் பார். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள், திங்கள் என்பதன் பல சொற்கள் மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. திங்கள் என்பதன் வேறு பெயர்கள் மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எழுனி, கிழி, படாம், திரைச்சீலை எனும் சொற்கள் எதை குறிக்கும்? ஓவியம் வரைய பயன்படும் துணி. ஓவியம் வரைய பயன்படும் துணி
எழினி, கிழி, படாம், திரைச்சீலை எனும் சொற்களால் குறிக்கப்படுகிறது. ஒலி வேறுபாடறிந்து பொருள் அறிக. வயலில் களை எடுத்தனர். வயலில் களை எடுத்தனர். ஆன்சர் ஏ. கூரை, கூரை பொருள் வேறுபாடு. கூரை வீட்டின் கூரை, கூரை புடவை. மயங்கொலி பிழையற்ற தொடரை அறிக. ஆன்சர் 1, 2, 3 சரி. பறவையிடம் இருப்பது இறகு, பறவைக்கு இருப்பது அலகு, மன்னரிடம் இருப்பது வாள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. ட்ரஸ்ட் அறக்கட்டளை. ட்ரஸ்ட் என்பதன் தமிழ்ச்சொல் அறக்கட்டளை. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எக்வெஸ்ட்ரியன் குதிரையேற்றம். எக்வெஸ்ட்ரியன் குதிரையேற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். சரியான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடை, முடை. பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. ஆன்சர் அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது. அடுத்து இணை எழுத்துகள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் கல்வி. பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது மதுரை. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் எஃகு. இடராழி என்பதன் எதிர்ச்சொல் இன்பக்கடல். இடராழி என்பதன் பொருள் துன்பக்கடல். எதிர்ச்சொல் இன்பக்கடல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உண்மை, பொய்மை. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. மிசை என்பதன் பொருள் மேலே. எதிர்ச்சொல் கீழே. சேர்த்தெழுதுக. எதிர் பிளஸ் ஒலிக்க எதிரொலிக்க. சேர்த்தெழுதுதல். நெடுமை பிளஸ் தேர் நெடுந்தேர். தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேம்பா பிளஸ் அணி. சரியான நிறுத்தற்குறிகளை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ. எது, என்ன, எங்கு, எப்படி போன்றன வினாச்சொற்கள் ஆகும். பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. வண்டியில் ஏறுங்கள். அவர் அன்பு கட்டளையிட்டார். அடுத்து ஊர் பெயரின் மருவை எழுது. சைதாப்பேட்டை, சைதை. ஊர் பெயரின் மருவை எழுதுக. தஞ்சாவூர், தஞ்சை. கும்பகோணம். கும்பகோணம் என்பதன் மருவு குடந்தை. திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு திருச்சி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. காலிங் பெல் தமிழ்ச்சொல் அழைப்பு மணி. காலிங் பெல் என்பதன் தமிழ்ச்சொல் அழைப்பு மணி. பிறமொழி சொல்லுக்கான தமிழ்ச்சொல்லை கண்டறி. டிடக்டிக் கம்பைலேஷன் நீதிநூல் திரட்டு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் வினவியதற்கு அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டு விடை. ஆன்சர் சுட்டு விடை. விடை வகைகள். ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் மறைவிடை. எவ்வகை விடை என தேர்க. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொல் ஆன்ட்ரபிரினியர் என்பதன் தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடு. தொழில் முனைவோர். அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை தேர்ந்தெடு. ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை. அலுவல் சார்ந்த சரியான கலைச்சொல் எஸ்காலேட்டர் மின்படிக்கட்டு. கலைச்சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடு. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. உவமை கூறும் பொருள் எதிர்பாரா நிகழ்வு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பசுமரத்து ஆணி போல. எளிதில் மனதில் பதிதல். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினையை தெரிவு செய். பாடல் அவளால் பாடப்பட்டது. செயப்பாட்டு வினை பாடல் அவளால் பாடப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கந்தனை திருந்தச் செய்தான். பிறவினை தொடர். கந்தனை திருந்த செய்தான் என்பது பிறவினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல்.
கவிதா உரை படித்தால். செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டு கால தொன்மையுடையது. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டு கால தொன்மையுடையது. ஆன்சர்: தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டு கால தொன்மையுடையது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படும் கவிஞர் வாணிதாசன். இதற்கான வினா: தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பொருந்து, பொறுத்து. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. அறுத்து, அருந்து. கதிர் அறுத்தபோது விரல் அருந்தது. கதிர் அறுத்தபோது விரல் அருந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. கலைச்சொல் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஏ. பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து. தேங்க்யூ.